இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலான்னு அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், புளி, தேங்காய் பால் கெட்டிப்பால், தேங்காய் பால் தண்ணிப்பால், கொத்தமல்லி எல்லாம் இப்போ எப்படி செய்யலான்னு இப்போ தேங்காய் பால் தண்ணிப்பாலில் புளியை கரைச்சிக்க போகிறோம். இப்போ நல்லா கரைச்சிட்டோம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி சொல்லுவாங்க, கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்குங்க. தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இப்போ நல்லா வதக்குங்க. இப்போ ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புளியும் தேங்காய் பாலும் போட்டு மிக்ஸ் பண்ணோம்ல, இப்போ அதை ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்குங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கெட்டியான பால் ஊற்றிக்கலாம். மேலே கொத்தமல்லி இலை போட்டுக்குங்க. நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். சூப்பராக தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஹெச் செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.